ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணிக்கு ஆட் பண்ணுற கரம் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஏலக்காய், கிராம்பு அளவை விட பட்டையை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மூணுத்தையும் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கரம் மசாலா பவுடரை நாம் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, எக் பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போடுறப்போ நல்லா பட்டையை பீஸாக உடச்சி போடுங்க. நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இது எத்தனை நாள் ஆனாலும் கெடாது. 1 kg மட்டன் பிரியாணிக்கு 1.5 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே சிக்கன் பிரியாணினா 1 டீஸ்பூன் போதும். எக் பிரியாணிக்கெலாம் 1/2 டீஸ்பூனே போதும். இந்த பவுடரை நாம் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ப்ரான் பிரியாணி 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிட்டோம். பிரியாணிக்கு இந்த ஸ்பைசஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.